எங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. நம்ம அங்காளீஸ்வரி கோவிலில் ஆண்டுதோறும் நடக்கும் தீமிதி திருவிழாவிற்கு அனைவரும் வருகை தந்து சிறப்பிக்க விழா குழுவின் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் வருக, அம்மனின் அருள் பெறுக. அங்காளீஸ்வரி கோவிலின் சார்பாக உங்களை வேண்டி விரும்பி மைக் டெஸ்டிங். கவனமா கேளுங்க மக்களே. நம்ம அம்மன் கோயில் திருவிழா மிக சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. ஆலயம் வந்து அம்மன் அருளை பெறுங்கள். திருவிழானால திருடங்களுக்கு பஞ்சம் இருக்காது. எல்லாம் ரொம்ப பத்திரமா இருங்க. பிள்ளைங்களை திருடங்களுக்கு நாமளே ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க கூடாது. பிள்ளைங்க பத்திரம், ப்ராப்பர்ட்டி பத்திரம், கையில் இருக்க வளையல் பத்திரம், கழுத்தில் இருக்க செயின் பத்திரம், பத்திரம் பத்திரம், அனைத்தும் பத்திரம். காவல்துறை எச்சரிக்கிறது, நீங்க பத்திரமா இருங்க. ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. டேய், இன்னும் சத்தமா வாய் விட்டு படிக்கிற மாதிரி நோட்டீஸ் எடுத்துட்ட. படுறா பாப்போம். படுறா வாயில்லாதவனே, ஊமை கொட்டா. தமிழ் அடிச்சியா நீ? தமிழுக்கு வாயெல்லாம் அறிவு இருக்கு, பலம் இருக்கு. அட்ரா தமிழ். நண்பன் வேற இவ்வளோ பணத்தை கையில் கொடுத்துட்டான். எப்படி பாதுகாக்க போறோன்னே தெரியலையே. இருங்க சார், பார்க்குறேன். ஏய், அறிவில்ல, காரை கொண்டு வந்து முன்னாடி போடுற. ஏய், கண்டு தரல கபோதி. கண்ணு வித்தாடா கார் வாங்கினேன். இல்லை சார், கண்ணு கட்டி தான் கார் வாங்கினேன். அதெல்லாம் போகட்டும். ஒரு 10 செகண்ட் உங்ககிட்ட பேச முடியுமா சார்? பேசு. நான் பேச போறேன். ஒன்றும் பெருசாலாம் பேச போறதில்ல சார். கார் வந்த பாதியை கொஞ்சம் திரும்பி பாருங்க சார். என்னது திரும்பி பார்க்க முடிஞ்சது. கண்ணுங்களா, காரை தள்ளி போட்டு செல்லுங்களா அப்படியே அள்ளி போட்டு வாங்கடா. செல்லம். ஓகே மாமா. டேய், நமக்கு நிறைய வேலை இருக்குடா. சீக்கிரம் சீக்கிரம். இந்த சனப்பணியை ஏற்றுனதுலேருந்து ரைட் ஹேண்ட் சைடு வீலே ஒரு பக்கம் போகுது. டேய், வாடி என் சீக்கிரம்டா. வாடா, என் பட்டுக்குட்டி வாடா. வாங்கடா. டேய், என்னடா அவன்கிட்ட கட்டி உருண்டுட்டு இருக்க? போன மாதிரி கணக்குறான். இவ்வளோ கஷ்டப்படணுமான்னு. ஏய், 5 கோடி வேணும்னா கஷ்டப்படணும்டா. சும்மா வரும். எதுக்கு அனாவசியமாக வீட்டுக்குள்ளே போயிட்டு பேசாமல் காருக்குள்ளே வச்சே முடிச்சிருவோமே. 5 கோடி அப்படியே வந்து உன் பாக்கெட்டில் வைப்பாங்க. ஏய், தூக்கிட்டு வா. ஒரு நாளைக்கு 30 வேளை சாப்பிடுவோம் போல இருக்க. சின்ன வயசுல உப்பு மூட்டை தூக்குனது. என்னடா நிக்கிற? யாராவது பார்க்கறாங்களான்னு பார்த்தேன். யாராவது பார்க்கற வரைக்கும் வேணா இங்கே நிக்கிறியா? 25 கோடி அடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. 25 கோடி 2 லிப்பியும் கவர் பண்ற மாதிரி ஒட்டுவோம். டேய், என்னடா பண்ற? பேசக்கூடாதுங்கிறதுக்காக வாயில டேப் ஓட்டுனேன். ஏய், சரி நாயுடு, என்ன ஷேவிங் பிளேடு இருக்கேன். எதுக்கு? டேப் ஓட்டுறதுக்கு மீசை இடைஞ்சலா இருக்கு, ஒட்ட மாட்டேங்குது. ஷேவ் பண்ணி விட்டு ஒட்டுவேன். ஆமாண்டா, பூ வச்சு பொட்டு வச்சு அலங்காரமாடா பண்ண போற. ஒட்றா. சாரி சாரி. அவனுக்கும் ஒட்றா. ஓகே, புடுறா. மூச்சு கூட. டேய், என்னடா பண்ற? அவனுக்கு சேர்த்து ஒட்ட சொன்னீங்க. போங்கடா. ஐயோ, உங்களை வச்சு ஒரு எறும்பு கூட கடத்த முடியாதுடா. எனக்கு வந்து வாசிக்கல. சரி சரி. ஐயோ, 25 கோடி. ஒட்றா. 25 கோடி. சும்மா இருக்க மாட்டியாடா? 25 கோடி.
ஒன்று மாதிரி ஒரு பிள்ளை வேணுங்கிறது. ஏன் சாமி முகம்லாம் வாடி போயிருக்கு? விளையாடிட்டு வரையா? உலகங்களுக்கு தமிழில் பேசுகிறாங்க. ஆனால் என் பிள்ளை தமிழால் பேச முடியலையே. கேட்டல கூட்டமாக இருக்கான். பணம் தொலைஞ்சிடும் ஐயா. நினைச்சது உடனே செய்யணும்னு அடம் பிடிக்கிறது. கஷ்டப்பட்ட கையெல்லாம் 10 வருஷம் வச்சுக்கோங்க. போட்டுட்டேன். என்ன செய்ய சொல்றது கேளுங்க. சொன்னா கேள்றா. அப்பா இருந்தானே போலாம். மனசே இல்லாம தான் அனுப்புறேன். பார்த்து பத்திரமா போயிட்டு ஐயா. அட்டம் போதும் போதும் போதும், இங்கே நிறுத்துங்க. நிறுத்துறேன். என்னைக்கு நானும் என் வண்டியை இந்த எல்லையை தாண்டி இருக்கோம். சரி, வரட்டுமா? வா லட்சுமி, வா. நீ வரணுன்னு தான் என் வீடும் வாழ்க்கையும் காத்துட்ருக்கு. எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற? என்ன திடீர்னு அப்படின்னு எங்கள் வீட்டில் கேட்குறாங்க. எங்கள் வீட்டில் நான் ஒரே புள்ள. காலகாலத்தில் எனக்கும் கல்யாணத்தை பண்ணி எங்கள் வீட்டு வாசலில் வாழை மரத்தை கட்டணும்னு எங்கள் அம்மா துடிக்கிறாங்க. மனோ, 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா பக்கவாதத்துல வீழாம இருந்திருந்தா உன் தாலி என் கழுத்துல தொங்கிருக்கும். உங்களுக்கு தான் தெரியும்ல, என் தம்பிக்கு பிறந்ததுல இருந்தே பேச்சு வராது. இப்ப அம்மா வேற படுத்த படுக்கையில. இந்த நிலைமையில அவங்கள விட்டுட்டு உங்களை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஐயோ, நான் சொல்றது உனக்கு புரியவே மாட்டேங்குது. எங்க வீட்டுல எங்க மாமா பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணிக்கங்க. சத்தியமா நான் குறுக்க வர மாட்டேன், கோவமும் பட மாட்டேன். நீங்க இன்விடேஷன் வச்சா மனசார வந்து வாழ்த்துவேன். இதுதான் நீ நம்ம 4 வருஷ காதலுக்கு கொடுக்குற மரியாதையா? ஐயோ, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க மனோகர். இந்த நிலைமையில என் தம்பிக்கு நான் ஒரு நல்ல அக்காவாவும் என் அம்மாவுக்கு ஒரு மகளாவும் இருக்கணும். அவங்க பாவம். ஓ, அப்ப நான் பாவம் இல்ல. உங்களுக்கு என்ன மாதிரி நிறைய லட்சுமி கிடைப்பாங்க, ஆனா அவங்களுக்கு நான் மட்டும்தான். இது அவன் முடிவா? இது என் முடிவு. உங்களுக்கு நல்ல ஆரம்பம். ஆல் தி பெஸ்ட். உங்க மாமா பொண்ணுக்கும் சொல்லிருக்கேன். நான் வரேன். லட்சுமி, கண்ணு இருந்தா மட்டும் போயிருந்தா, சுத்தத்துக்கு காசு வேணும்லடா. தம்பி, உனக்கு பேச்சு வராதா? சுத்துறதுக்கு எவ்வளவு, அது மட்டும் சொல்லு. 60 ரூபாய். 60 ரூபாவா? சொன்னா மட்டும் வந்துருவா. போறீங்க போ. என்ன முட்டைகோஸ் மட்டும் என் ட்ராலி ஷாப்லாம் போடுறான். டேய், என்ன வீடியோ எடுக்கிறேன்? எடுத்து தொலை. முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? பரதேசி. டேய், தலை திருப்புங்கடா. வளைச்சு விடுறா. டேய் டேய், குரு போட்டோ எடுக்கிறா. தலையிலன்றா.
பண்ணாட மூஞ்சி எடுக்கிறத விட்டுட்டு முதுகெல்லாம் எடுத்துட்டு உட்காந்துருக்கேன். ஏய் ஆள் ஆங்கில போட்டோ எடுத்தா தான் எவிடன்ஸ் கரெக்டா இருக்கும். ஓ அப்ப சேர் கடியில வச்சு ஒன்று எடுத்துட்டேன் பாரு. சூப்பரா இருக்கு. ஆஸ்காருக்கு அனுப்பு. அட பிக்காளி பாயில கட்டி இருக்கிறவனை பார்த்து கட்டிக்கிட்டவ கதறி அழுவணும். அந்த மாதிரி எடுத்தா போதும். வந்துட்டான் நூடுல்ஸ் மண்டேன். ஐயா ரசன் இல்லாதவன் ஆர்வத்துல ஆசிட்டு வீடியோ நல்லா வந்திருக்குண்ணா. பியூட்டி மாடலாம் போட்டு எடுத்துருக்கான் மாமா. வலிக்குதுண்ணா. அண்ணா வாசுபடி பிக்களுக்கு வாய்ஸ் இல்லைண்ணா வாயை மூடி சொல்லுங்க. நீ முதல்ல மூடு. எடுத்தத மாரிமுத்தோட வைஃபுக்கு அனுப்பு. ஏய் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சு தொலைச்சிராதா, ஊருக்கே தெரிஞ்சு ஊத்தி மூடிரும். ஏய் எல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடு. டேய் முதல்ல அந்த வீடியோ அனுப்புடா. என்ன பண்றான்னு பாப்போம். அண்ணே ஆன்லைன் தான் இருக்கா? வெள்ளட்டிக்கு ப்ளூ கால் போடு அவனுக்கு. பாத்தா கால் போடு. என்னடா குருவி நெல்ல கொத்துற மாதிரி கொத்திட்டு இருக்க? டக்குன்னு போடுறா. போயிட்டு இருக்கடா இருடா. ஹலோ காலு மேல காசு. காய மரம் லூசு. ஹலோ யாரா? நாயுடு. இப்போ ஒரு படம் பார்த்தியே, அந்த படத்தோட ப்ரொடியூசர். உன் புருஷனை கடத்திட்டு வந்து இப்போ என் கஸ்டடியில் வச்சிருக்கேன். ஏங்க நாளைக்கு எங்களுக்கு கல்யாண நாளுங்க. நல்லதா போச்சு. உங்க கல்யாண நாளை கொண்டாட எங்களுக்கு 25 கோடி கொடுத்துட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. முதல்ல வரட்டும்டா. உங்க பணம் இல்லதான், இனிமே அது ஏன் பணம். ஓகேவா? எங்க வரணும் எப்ப வரணும்ன்றது மட்டும் சொல்றேன். முட்டாள்தனம் போலீஸ் கிட்ட எல்லாம் பார்க்காத. காலையில விதவை அனுப்ப கடத்திட்டு வந்த எனக்கு அவனை கொலை பண்ணவும் தெரியும். அவர் ரொம்ப பயந்த சுபாவம், பாவம். அவரை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். தாலி ஏறின நாள்ல தாலி அறுக்க வச்சு அந்த பணத்தை கொண்டு வந்துடுறேன். அவரை எதுவும் பண்ணிடாதீங்க. காலையில 5 மணிக்கு ஃபோன் பண்ணுவேன். பணத்தை எங்க எப்ப எப்படி கொண்டு வரணும்னு அந்த ஃபோன் கால்ல சொல்லுவேன். புரியுதா நாயுடு? டேய் எங்க அக்கா கொடுத்து வச்சவ 25 கோடிடா. 25 கோடி. டேய் டைம் ஆகுது பண்றா. மச்சானுக்கு ஒரு ஃபோன் பண்றா. ஹலோ எங்கடா இருக்க? நீங்க எங்கடா இருக்கீங்க? மனோஜ் வீட்ல. ஆ மனோஜ் வீட்ல தான்டா. வரேன். ஏதாச்சும் சாப்பிட்றியாமா? வேண்டாம்மா, ஒன்றும் வேண்டாம். என்னம்மா முகம் ஆட்டமாக இருக்கு? இல்லைம்மா, நல்லா தான் இருக்கேன். பெற்றோருக்கு தெரியாதா பிள்ளை முகம் எப்படி இருக்குன்னு? சந்தோஷமாக இருக்கியா இல்லை சங்கடத்தில் இருக்கியான்னு எனக்கு தெரியாது. நீ என்ன செய்ய? வயசு பிள்ளைகள்லாம் கையில் ஒன்று வயிற்றில் ஒன்று சந்தோஷமாக இருக்காது. நீ என்னடான்னா இன்னும் இப்படியே இருக்க. நீ எத்தனை நாளைக்கு இப்போவும் சொல்கிற பேசாமல் எங்களை ஆசமத்தை சேர்த்துட்டு புருஷன் வீட்டுக்கு போய் பூத்து குலுங்க சொல்றியா? ஒரு பொண்ணு தாலி இல்லாமல் வாழலாம், சாகலாம். ஆனால் தாய் இல்லாமல் பொறுப்பாளா? மனவரையே ஏறாத பார்க்காத பொண்ணுங்க கூட இருக்காங்க. தாய் கருவறையை ஒதுக்காத எவ்வளாச்சும் இருப்பாளா? நீ எப்படி அப்பா இல்லாமல் எங்களை பார்த்துக்கிட்டியோ அதே மாதிரி நான் புருஷன் இல்லாமல் உன்னை பார்த்துக்கிறேன். ம், இப்படியே ஏதாவது சொல்லி வாயாடுறேன். நான் செத்துட்டா நீ நல்லா வாழுவில்ல? தம்பிக்காக வாழ்வேன். ஆமா, தமிழ் எங்கம்மா? நான் சொல்ல சொல்ல கேட்காம திருவிழாக்கு ஓடிட்டாண்டி. தனியாவா? என்னம்மா நீ? அவ என்ன மத்த பசங்க மாதிரியா? வரும்போது பார்த்தேன், கூட்டமா போகுது. வாய் பேச முடியாதவன் கூட்டத்துல கத்த கூட முடியாது. என்னம்மா நீ? நான் எவ்வளோ சொன்னேன்டி,
கூட்டமாக இருக்கும் தொலைஞ்சிடான்னு அக்கா உடனே போன சொன்னேன். என் கையை உதறிட்டு போயிட்டாண்டி. நான் வர வரைக்கும் அவனை பிடிச்சி வச்சிருக்கலாம்ல. நான் சொன்னேன், யார் இந்த வீட்டில் கேட்குறீங்க? சொல்ல கேட்க என் கையை தட்டி விட்டுட்டு ஓடிட்டான். சரி அழாத, நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன். சரிம்மா.